ப்ரீவியஸா ஒரு கம்பெனியோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக்கா எப்படி டேலியில மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த கால்குலேஷன் நமக்கு மேனுவலா எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ மேனுவல் கால்குலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட கிரெடிட் அண்ட் டெபிட் எப்படி லெட்ஜர்ஸ் குரூப் வைஸ் நம்ம பிரிக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, நான் ஒரு கம்பெனியோட ஒரு ட்ரையல் பேலன்ஸ் நான் வச்சு சரிங்களா. ஸோ என்கிட்ட இருக்க லெட்ஜர்ஸ் பிளஸ் அதுக்கான அமௌண்ட், இது டெபிட் அண்ட் கிரெடிட்னு இப்படி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே எடுத்து கால்குலேட் பண்ண முடியாது. கம்பல்சரி நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, லெட்ஜர்ஸ் மாறி தான் இருக்கும். இங்க வந்து டெபிட் இந்த சைட் கிரெடிட் இருக்கு, அப்ப இந்த லெட்ஜர்ஸ் எல்லாம் வந்து டெபிட்ல வரும், இந்த லெட்ஜர்ஸ் எல்லாம் கிரெடிட்ல வரும் அப்படிங்கிறது கிடையாது. மாறி மாறி கூட இருக்கலாம். பர்டிகுலர்ஸ் பொறுத்து கிரெடிட் அண்ட் டெபிட் சேஞ்ச் ஆகும். அதே போல நம்ம சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அண்ட் டெப்டார்ஸ் பார்த்திருப்போம். நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது என்ன பண்ணிருப்போம்னா, நேமாவே இருக்கும் கிரெடிட்டர்ஸ் டெப்டார்ஸ் வச்சு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஒரு ரியல் டைம் கம்பெனி வைஸ் நீங்க போகும்போது இந்த மாதிரி கிரெடிட்டார் டெபிட்டார்னு காமனாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனி ஆர் ஒரு பர்சனோட நேம் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோமா இல்ல நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கறத பொறுத்து தான் டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆவாங்க. இந்த கம்பெனில பாருங்க, ரியாஸ் அப்படின்றவங்க 25,000 நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அதனால அவங்க டெப்டார் லிஸ்ட்ல இருக்காங்க. அதே போல கிரெடிட்டார்ஸும் நமக்கு ஓகேங்களா. இப்போ வந்து இங்க கொடுத்திருக்க இந்த பர்டிகுலர்ஸ் வச்சு எப்படி லெட்ஜர்ஸ் பிரிக்கிறது, ஒவ்வொரு லெட்ஜர்ஸும் என்னென்ன குரூப்ல வரும், குரூப்பை பேஸ் பண்ணி அது கிரெடிட்டா டெபிட்டா அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கொடுத்திருந்த பர்டிகுலர் வந்து கேபிட்டல். கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளோட இனிஷியல் பேமெண்ட். அதுக்கான குரூப் நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல். அப்ப அதுக்காக கொடுத்திருக்க அமௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னாலே நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட். சோ அது என்ன ஆகும், நமக்கு ரீட் சைடு இருக்கும். நமக்கு அடுத்தது பேங்க் லோன். லோனுங்கிறது என்ன லோன் வேணாலும் இருக்கலாம், பட் பேங்க்ல நம்ம வாங்கி இருக்கிறது. ஸோ லோன் அப்படிங்கும் போது அது நம்மளோட லயபிலிட்டி. அதனால குரூப் நேம் நமக்கு வந்து லோன் லயபிலிட்டி அப்படிங்கிற குரூப்க்கு கீழே வரும். அப்போ அதுக்கான அமௌண்ட் என்ன, பிளஸ் அதுவும் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் சைடு தான் இருக்கும். அப்ப எனக்கு லோன் லயபிலிட்டியும் கிரெடிட் சைடு போயிடும். அடுத்தது கேவிபி பேங்க். பேங்க் பேர் கொடுத்ததுனால அந்த டோட்டல் பேங்கே கிடையாது, நம்ம கம்பெனி பேர்ல அங்க இருக்க அக்கௌண்ட். இது வந்து நம்மளோட இன் அண்ட் அவுட் கேஷ் டிரான்சாக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு பேங்க் அக்கௌண்ட்ல வரும். இது வந்து நமக்கு அசெட் சைடு இருக்கும். ஸோ பிளஸ் வந்து அதுக்கான அமௌண்ட் பிளஸ் அசெட் அப்படிங்கும் போது அது டெபிட் சைடு உங்களுக்கு. அடுத்தது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். ப்ரீபெய்ட் அப்படிங்கிற வேர்ட் நமக்கு மென்ஷன் பண்ணும் போதே என்னன்னா, முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு செலவுக்கான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது நமக்கு என்னன்னா கரண்ட் அசெட். இது கன்ஃபார்ம் ஃபுல் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே செட்டில் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸ்பென்ஸ் பார்த்த உடனே இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸோ இல்ல டைரக்ட் எக்ஸ்பென்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இதுக்கான அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அசெட் அப்படின்னாலே நமக்கு எங்க போகும்னா டெபிட் சைட் போயிடும். அடுத்தது மிஷினரி. ஸோ மிஷினரிங்கிறது நம்மளோட டேங்கபிள் அசெட். அதனால அது நமக்கு என்ன ஆகும், ஃபிக்ஸ்ட் அசெட்ல இருக்கும். அதுக்கான அமௌண்ட் அண்ட் அதுவும் நமக்கு டெபிட் சைட்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேஷ். கேஷ்ங்கிறது பெட்டி கேஷ். நம்மளோட சேம் இன் அண்ட் அவுட் லைவ் டிரான்சாக்ஷனுக்காக எல்லா எக்ஸ்பென்ஸ் கொடுக்கறதும் இந்த கேஷ்ல இருந்து எடுப்போம். பிளஸ் வர இன்கமும் இதுல நமக்கு ஆட் ஆகும். இதுக்கான குரூப் வந்து கேஷ் இன் அண்ட். இந்த பர்டிகுலர் லெட்ஜர் வந்து நமக்கு டாலியில டிஃபால்ட்டாவே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது இல்லாம நீங்க வேற ஏதாவது கேஷ் அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா லெட்ஜர் நேம் வந்து கேஷ்ன்னு இல்லாம நீங்க வேற எந்த நேம் கொடுத்து வேணாலும் எத்தனை கேஷ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்ப அதுக்கான அமௌண்ட் இதுவும் நம்மளோட அசெட் மாதிரி தான். ஸோ அதனால நமக்கு டெபிட் சைடு இருக்கும். அடுத்தது பில் பேயபிள். பேயபிள் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, ஆனா நம்ம இன்னும் செட்டில் பண்ணாம வச்சிருக்கோம். அது நம்மளோட லயபிலிட்டி. எப்பனாலும் நம்ம அதை கொடுத்துதான் ஆகணும். அதனால நமக்கு அது கரண்ட் லயபிலிட்டி சைடு இருக்கும். அதுக்கான அமௌண்ட் பிளஸ் லயபிலிட்டி அப்படிங்கிறதுனாவே நமக்கு கிரெடிட் சைட்ல இருக்கும். ஓகேங்களா. அந்த பணத்தை இன்னும் பே பண்ணாம நீங்க தான் வச்சிருக்கீங்க, பட் பே பண்ணணும். அந்த அமௌண்ட் வந்து நம்ம கம்பெனிக்குள்ளதான் இருக்கு. அதனால அது கிரெடிட் சைட்ல இருக்கு. அடுத்தது வந்து பாருங்க அன்பெய்டு எக்ஸ்பென்ஸ். இதுவும் அதே போலதான். அன்பெய்டு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு செலவு நம்ம பண்ணிருக்கோம், ஆனா அதுக்கு இன்னும் நம்ம பணத்தை செட்டில் பண்ணாம வச்சிருக்கோம். ஸோ அதனால அதுவும் நமக்கு கரண்ட் லயபிலிட்டி சைடு தான் வரும். அதுக்கான அமௌண்ட் இது நமக்கு கிரெடிட் சைட்ல இருக்கும். ஸோ அடுத்தது ஃபர்னிச்சர். இது நம்மளோட ஃபிக்ஸ்டு அசெட், அதாவது டேங்கபிள் அசெட்டா இருக்கும். அதுக்கான அமௌண்ட் அசெட் அப்படின்னாலே நமக்கு டெபிட் சைட் போயிடும். அடுத்தது வந்து ரியாஸ். ரியாஸ் அப்படிங்கிறவங்க நம்ம கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லிட்டோம் அவங்க வந்து டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சன்ட்ரி டெப்டார், அவங்களுக்கான அமௌண்ட் பிளஸ் அவங்களும் நமக்கு டெபிட். ஏன்னா நம்ம அமௌண்ட் அவங்க கையில இருக்கு, அதனால அது டெபிட் சைட்ல இருக்கும். அடுத்து அனு என்டர்பிரைசஸ். அவங்க வந்து நமக்கு
பொருளோ பணமோ கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால அவங்க கிரெடிட்டார் சைட்ல இருப்பாங்க. அமௌண்ட் அண்ட் கிரெடிட் இவங்க வந்து நமக்கு லயபிலிட்டி சைட்ல இருப்பாங்க. சரிங்களா? இன்கம் கிடையாது. அவங்களுக்கு நம்ம பணம் தரணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம கிட்ட இருக்க லெட்ஜர்ஸ் என்னென்ன லெட்ஜர் என்னென்ன குரூப்ல வரும் அப்படிங்கறத பிரிச்சிட்டோம். அது எதெல்லாம் கிரெடிட் சைடு வரும், எதெல்லாம் டெபிட் சைடு வரும் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும். இப்போ நான் டோட்டல் பண்றதுக்காக என்ன பண்றேன்னா, என்னோட எல்லா டெபிட் லெட்ஜர் என்னென்ன, கிரெடிட் லெட்ஜர்ஸ் என்னென்னங்கறத நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கேபிட்டல், பேங்க், கேவிபி என்னோட எல்லா டெபிட் அக்கௌண்ட்டும் தனியாவும், என்னோட கிரெடிட் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் தனியாவும் நான் பிரிச்சு வச்சுக்கிறேன். ஸோ அப்ப நான் ரெண்டையும் டோட்டல் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு கிரெடிட் சைடோட டோட்டல் என்னன்னு பாருங்க, 6 lakhs வந்திருக்கு. அட் த சேம் டோட்டல் நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டெபிட் சைடும் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு லெட்ஜரும் என்னென்ன குரூப்ஸ்ல வருங்கிறத பார்த்துட்டு அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு அந்த கிரெடிட் எவ்வளோ டெபிட் எவ்வளோன்னு ஈக்குவலா பிரிச்சு பாத்தீங்கன்னா டோட்டல் கம்பல்சரி உங்களுக்கு ஒன்னா தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டேலியில ஒவ்வொரு கம்பெனி நீங்க கிரியேட் பண்ணும் போதும் ட்ரையல் பேலன்ஸ் கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே போலதான் இந்த பர்டிகுலர் லெட்ஜர்ஸ்ல நீங்க எடுக்கிற அமௌண்ட் இல்ல திரும்ப ஆட் பண்ற அமௌண்ட் இதெல்லாம் போக மார்ச் எண்ட், அதாவது ஒரு ஏப்ரல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டோட நான் ஸ்டார்ட் பண்றேன். எண்ட் ஆஃப் த இயர் ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது இந்த லெட்ஜர்ஸ்ல இருந்து எனக்கு பணம் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்ல டிக்ரீஸ் ஆகலாம். அதை பொறுத்து அடுத்து வந்து நமக்கு அந்த இயரோட க்ளோசிங் பேலன்ஸா இருக்கும். அதே நெக்ஸ்ட் இயர் போகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸா மாறும் உங்களுக்கு. இந்த கால்குலேஷன் படி தான் நம்ம ப்ரீவியஸா போட்ட ட்ரையல் பேலன்ஸோட ஆன்சர் நமக்கு வந்துரும். ஓகேங்களா? இப்போ இதே போல நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா, சிஸ்டமேட்டிக்கா நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது சிங்கிள் லெட்ஜர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம் இல்லைங்களா? இப்போ இதே வந்து இந்த லெட்ஜர்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்கா மல்டிபிள் லெட்ஜர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டேலியில கிரியேட் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?